வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் யூனியன் பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாகவும் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 36,500 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இன்க்ளூடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஜாபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரணும்னு நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஸோ காஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய யூனியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 அண்ட் 2026க்கான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்காக 250 வேகன்சியும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்காக பார்த்தீங்கன்னா 250 வேகன்சி, டோட்டலாக 500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48,450 ரூபாயிலிருந்து 85,920 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிறைய விதமான அலோன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 37 வேகன்சி, எஸ்டிக்கு 18 வேகன்சி, அண்ட் ஓபிசிக்கு 67 வேகன்சி, அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 25 வேகன்சி, அண்ட் யூஆருக்கு 103, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 250 வேகன்சி அவங்களே ரிசர்வேஷனில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சேஃப்டின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? அண்டு இதுக்கான ஷெட்யூல் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/4/2025 20/5/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் கம்ப்ளீட் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டோ அல்லது சிஎம்ஏஓ அல்லது ஐசிடபிள்யூஏ அல்லது சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ அண்ட் எம்எம்எஸ் அண்ட் பிஜிடிபிஎம் அண்டு பிஜிடிபிஎம் இதை நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ரெகுலரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மஸ்ட்டாக கேட்கல. நீங்கள் 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷரே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஎஃப்எஸ்ஐ நீங்கள் இதில் இருந்தாவே போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான், சரிங்களா? அப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்க தவிர நீங்கள் ஃப்ரெஷர் இருந்தாவே போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்காக பார்த்தீங்கன்னா 22 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸில் பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, எம்டெக் அண்ட் 5 இயர் இன்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும். டிகிரியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஜினியரிங்கோ, ஐடிஐயோ, எலக்ட்ரானிக்ஸோ அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸு, மெஷினிஸ்ட் அண்ட் லேர்னிங் அண்ட் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே டிசபிலிட்டி கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது மஸ்ட்டாக கேட்கல, ஓரளவு தான் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு 1 இயர் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஐடி ரிலேட்டடாக அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடி ரிலேட்டடாக அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஆப்ரேட்டரோ அல்லது நெட்வொர்க்கிங்கோ, டேட்டா அனலைசிஸோ அல்லது டேட்டா இன்ஜினியரிங்கோ, சைபர் செக்யூரிட்டியோ அல்லது எஸ்ஓசி அனலைசிஸ்டோ அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு
அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அண்ட் டேட்டா சென்டர் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது, நீங்கள் ஃப்ரெஷர் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஐடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 1 இயராவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்டு அதுக்கு மேலே வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், இந்த மாதிரி நிறைய விதமான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரி அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, உங்களுக்கான லொக்கேஷன் என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செலெக்ஷன் ப்ராசஸ் அண்டு இந்த ஜாபுக்கான ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ட்ரைனிங்க்கான பீரியட் வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் வந்து 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சர்வீஸ் அப்படின்றது உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும். இந்த 2 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். சர்வீஸு அதாவது சர்வெண்ட் இண்டஸ்ட்ரி பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பாண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2,50,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டு இருக்குது. அது உங்கள் சேலரியே வந்து கட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து முன்கூட்டியே கட்டணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் இருக்கலாம், அண்ட் குரூப் டிஸ்கஷனும் இருந்தாலும் இருக்கலாம். இந்த 2த்துல ஏதாவது ஒன்று கம்பல்சரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் வந்து சப்போஸ் இருந்தால், சரிங்களா, நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அண்டு சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருந்தால் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற பேப்பர் வந்து இருக்கும். பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிடியூடுக்கான கொஷின் 25 கொஷினும், அண்டு ரீசனிங்கில் வந்து 25 கொஷினும், அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 25 கொஷினும், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஷினும், உங்களுக்கு டோட்டலாக 150 கொஷின் இருக்கும். அண்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 225 மார்க் உங்களுக்கு டோட்டலாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு குரூப் டிஸ்கஸிங் வந்து இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 50 மார்க் இருக்கும். மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க், அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 25 மார்க்கு, அண்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22.5 மார்க்கு பர்சனல் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எடுத்தாவே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்கும், அதாவது குரூப் டாஸ்கிங் இருந்தாலும் சரி அண்ட் எக்ஸாம் சென்டர் இருந்தாலும் சரி, சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்கோம். எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி. இந்த 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எந்த சென்டர் வந்து நியரஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் அப்ளை பண்ணுற போதே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ₹177 ஃபீஸும், அண்ட் அதர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1150 ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் காம்படிஷன் நல்லா கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,000க்கு மேலே வந்து சேலரி இருக்குது. அதனால் அப்ளிகேஷன் ஃபீஸும் இப்படி தான் இருக்கும். ஸோ கைஸ், தேங்க்யூ.